ஒரு 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 கேரக்டர் இப்போ கொஞ்சம் காமெடியா பண்ணக்கூடியவங்க, சீரியஸா பண்றப்ப ஒரு அட்வான்டேஜும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா, அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டா, அவங்கள காமெடியா பார்த்து ஒரு ஆள் சீரியஸா இருக்கப்ப நமக்கு உண்மையாவே ரொம்ப எமோஷன் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் வடிவேலு. அவர் வந்து ஒரு சீரியஸ் இது பண்ணையில என்னடா அது அப்படின்னு ஒரு ஃபீல் வரும். பட் அதிலே ரிஸ்க்கும் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அக்செப்டன்ஸ் இருக்காது சில நேரத்தில. ஆமா. ஏன்னா காமெடியா பார்த்து பார்த்து பழகிட்டதுனால அதுவும் ஜோக் மாரி தெரியும்னு. பட் அந்த இது எப்படி அவ்வளோ அழகா நீங்க பிரிச்சீங்க? நீங்க எமோஷனலா ஒண்ணு பண்ணையில நான் எமோஷன் ஆகுறேன். நீங்க காமெடியா பண்ணையில நானும் அதில சேர்ந்துக்கிறேன். அது எப்படி உங்களால 2யும் உடைக்க முடிஞ்சது? நான் நினைக்கிறேன் அது சூரரை போற்றுங்கிற படம் தான் மிகப்பெரிய அளவுல ப்ளஸ் ஆச்சு. ம். ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம், அந்த ஹியூமர் அப்படிங்கிற ஒரு சமாச்சாரம் போய் ஏன்னா, அதுக்கு முன்னாடி உள்ள ஒரு கொஞ்சம் காலகட்டங்கள் எந்த படங்கிறது இல்ல. நான் கமிட் ஆகி எனக்கு என்கேஜ் ஆனா போதுங்கிற மாரி நான் பண்ணியிருந்தேன் கொஞ்சம் படங்கள். ம். ஸோ சூரரை போற்றுங்கிற படம் ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு சேஞ்ச் குடுத்துச்சு. ஏன்னா 100% எமோஷன் பேரலலா வந்த படம், தமிழ்ல ஃபர்ஸ்ட்டு வந்த ஓடிடி 2 படங்கள் என்னுடைய படங்களா மாத்திக்கிச்சு. சூரரை போற்று வந்தது, மூக்குத்தி அம்மனும் சேர்ந்து வந்துச்சு. 2 எக்ஸ்ட்ரீம் ம். கேரக்டர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய சேஞ்சே அதுக்கப்புறம் தான் வந்ததுன்னு சொல்லணும், தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும். மத்த இண்டஸ்ட்ரீஸ மிக்ஸ் பண்ணி தான் பண்றேன். மலையாளம் ம். எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் பண்றேன். பட் எப்படி அந்த ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ற அளவுக்கு நீங்க கம்யூனிகேட் பண்றீங்க? ஏன்னா நம்ம எனக்கு நமக்கு உள்ளுக்குள்ள இருந்து வந்தா கண்டிப்பா கம்யூனிகேட் ஆகும் கோபி. ம். நம்ம இங்கேருந்து பேசுறதுக்கும், இங்கேருந்து பேசுறதுக்கும் நெறைய வித்தியாசங்கள் இருக்கு. நான் இங்கேருந்து பேச நடிச்சா கண்டிப்பா அவங்களுக்கு போய் சேரும். ஓ! அது அது அதுக்கு முன்னால நீங்க ஏற்படுத்தின இம்பாக்ட்லாம் அங்க வந்து ஒண்ணு டிஸ்டர்ப் பண்ணிடாது. எதுவுமே பண்ணாது. அந்த ரோலா பார்ப்பாங்க. ஆனா இதுதான் அ ஒரு ஒரு சினிமாலயோ அல்லது ஈவன் டெலிவிஷன்லயோ கூட ஈவன் டெலிவிஷன் ஆங்கரா இருக்கவங்களுக்கு கூட ஒரு சேலஞ்சான ஒரு விஷயம். நமக்கு இப்படி ஒரு இமேஜ் இருக்குது. நம்ம எப்படி இத பிரேக் பண்றதுன்னு ஒரு பயம் இருக்குல்ல. ம். அந்த பயம் நியாயமானது தானா? இல்ல ப்ரொஃபஷனலா அத நம்ம கரெக்ட்டா பண்ணிற முடியுமா? கண்டிப்பா பண்ணிட முடியும். ஆ. நம்ம உள்ளுக்குள்ள நம்ம நகைச்சுவைங்கிற அந்த உணர்வோடு நம்ம பண்றோம்னா, கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியும். ஓகே. அது நகைச்சுவை பண்றதுக்கு பலருக்கு என்னன்னா, அது ஒரு டீக்ரேட் ஆகுற விஷயங்கிற ஒரு எண்ணம் ஆ. அது இந்தியாவுல மட்டும் தான் இருக்கு. அதுவும் நம்ம சவுத்துல மட்டும் தான் இருக்கு. அதாவது ஒரு ஆக்ஷன்ங்கிறதும் அல்லது ஒரு பஞ்ச் டயலாக் ஒரு மாதிரியும், காமெடி பண்ணா அது கொஞ்சம் டேக் இட் ஃபார் அந்த மாரி. அது ஒரு கொஞ்சம் நம்மள வந்து டீக்ரேட் பண்ணிருவாங்களா அப்படிங்கிற மாரி நெனச்சிருக்காங்க. நீங்க உலக அளவுல பார்த்தீங்கன்னா, எவ்வளவோ ஆக்ஷன் ஹீரோஸ் வந்திருப்பாங்க, எமோஷனல் ஆர்டிஸ்ட் வந்திருப்பாங்க. சார்லி சாப்ளின மிஞ்சறதுக்கு ஒரு ஆள் வரவே இல்லையே! ஈவன் எல்லா பிக் ஸ்டார்ஸுமே காமெடி பண்றது பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறவங்க அந்த மாரிப்பட்ட இப்போ நீங்க ஜாக்கி சான பார்த்தீங்கன்னா, ஜாக்கி சானுடைய அடிப்படையான அந்த நகைச்சுவை தான் அவர நிறுத்தியிருக்கு. ஸோ ஆக்ஷன் பண்ற நெறைய பேர் சைனால இருக்காங்க. ஆமாங்க. ரஜினிகாந்த் உள்பட எல்லாருமே அப்படித்தானே. ரஜினி சார் காமெடி, கமல் சார் காமெடி. ஸோ அது ஒரு 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 மிகப்பெரிய ஒரு திறமை அது.